அனைவருக்கும் வணக்கம். இது ஆஸ்டன் தமிழ் சங்கத்தின் வரவிருக்கும் நிகழ்வுகள் பவர்ட் பை ஆன்போர்ட் ஏஐ. இந்த வார பாட்காஸ்டை வழங்குபவர்கள் நமது பிளாட்டினம் ஸ்பான்சர் ட்ரஸ்டட் ரியல்டி. ஜூலை 25ஆம் தேதி திரு இரா மன்னன் அவர்களோட ஒரு ஸ்பெஷல் சந்திப்பு இருக்கு. வரலாறு நம்மை விடுதலை செய்யும் அப்படிங்கிற தலைப்புல அவர் பேச போறார். பிரஷி கிரீக் சமூக கூடத்துல சாயந்திரம் 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். அதுவும் இலவசம். வரலாறுல ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பா போகலாம். அடடே, வரலாறு பத்தி பேசுறது நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி இருக்கு? அதுக்கப்புறம் மாஸ்டர் மஜிஷியன் எஸ்ஏசி வசந்த் அவரோட மேஜிக் ஷோ ஒன்னு இருக்கு. யூனிட்டி சர்ச் ஆஃப் த ஹில்ஸ்ல அது நடக்குது. ஜூலை 25ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும். மேஜிக் ஷோ முடிந்தவுடன் அங்கேயே இரவு சாப்பாடு பணம் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். மூதுரையிலிருந்து ஒரு அருமையான மேற்கோள் எடுத்து போட்டிருக்காங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன். அதோட அர்த்தம், மன்னனை விட கற்றவரே உயர்ந்தவர். ஏன்னா கற்றவர் எல்லா இடத்திலையும் சிறப்புடையவராக இருப்பாரு. இந்த அடிப்படையில செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு 6 வார வகுப்பு ஆஸ்டன் தமிழ் சங்கம் நடத்துது. அட ஆமா, ரொம்ப முக்கியமானது. இப்போதைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ராஜேஷ் கோவிந்தராஜன் தான் அதை வழிநடத்த போறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ராஜேஷ் கோவிந்தராஜன் ஆன்போர்ட் ஏஐ நிறுவனத்தை நிறுவியவர் அவர். இதனால ஏஐ பத்தி கத்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பா சேரலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியமான திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி இருக்கு. ஆமா, குழந்தைகள் திருக்குறளை மனப்பாடம் பண்ணி சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். செப்டம்பர் 6ஆம் தேதி சீடார் பார்க் ரீக்ரியேஷன் சென்டர்ல நடக்குது. கண்டிப்பா நிறைய பேர் பங்கு பெறுவாங்க. முக்கியமா நம்ம ஆஸ்டன் பசங்க குரல் தேனி போட்டியில கலக்கிட்டாங்க. ஆதித்யநாதன் பிரசாத் ஃபெட்னாவில 4வது இடத்துல வந்திருக்காரு. தீக்ஷிதா மோகன்குமார், வைஷாலினி மோகன்குமார் 2 பேருமே பரிசுகள் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் எங்க வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதிக்கட்டும். அதோட மீ மணிகண்டன் அப்படிங்கிற எழுத்தாளரும் பெட்னாவுல சிறுகதை போட்டியில 2வது பரிசு வாங்கியிருக்காரு. அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான புதிய தமிழ் படத்தை பத்தி பேச போறோம். அதுவும் நம்ம ஆஸ்டன்ல இருந்து. அடுத்து நம்ம ஆஸ்டன்ல உருவான ஒரு அற்புதமான தமிழ் திரைப்படத்தை பற்றி பேச போறோம். ஆமாம், தி வெர்டிக்ட் என்ற இந்த படம் முழுக்க ஆஸ்டன் டெக்சாஸ்ல வெறும் 23 நாட்கள்ல படமாக்கப்பட்ட ஒரு ஈர்க்கக்கூடிய திரைப்படம். அப்படியா? 23 நாள்ல இவ்ளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இந்த விறுவிறுப்பான கோர்ட்ரூம் டிராமா படத்தை அக்னி என்டர்டெயின்மெண்ட்டின் பிரகாஷ் மோகன்தாஸ் தயாரிச்சிருக்காரு. கிருஷ்ணா சங்கர் இயக்கியிருக்காரு. இவங்க 2 பேருமே ஆஸ்டன்ல இருந்து தான் வராங்க. அடடே, நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படமா? இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? வரலட்சுமி சரத்குமார், சுஹாசினி மணிரத்னம், ஸ்ருதி ஹரிஹரன், வித்யுலேகாராமன் மற்றும் தயாரிப்பாளர் பிரகாஷ் மோகன்தாஸ்னு ஒரு அசத்தலான நட்சத்திர பட்டாளமே இருக்கு. வாவ், நடிகர்கள் பட்டியலே பிரமிக்க வைக்குது. சரி, படத்தோட கதை எதை பத்தினது? இந்த படம் ஒரு நடுத்தர வயது இந்திய பெண்ணின் பரபரப்பான பயணத்தை பின்தொடருது. ஒரு பணக்கார பெண்ணை கொலை செய்ததாக அவள் மீது குற்றம் சாட்டப்படுது. வழக்கு முன்னேற அன்பு, துரோகம் மற்றும் நீதி போன்ற ஆழமான கருப்பொருட்களை இந்த படம் ஆராயுது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ இந்த படம் என்ன மெசேஜ் சொல்ல வருது? இந்த படம் இறுதியில ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜ வழங்குது. அதாவது கர்மா எப்போதும் ஒரு முழு வட்டமாக திரும்பி வரும் அப்படின்னு. இது உண்மையிலேயே சிந்திக்க வைக்கும் ஒரு படமா இருக்கும். ரொம்ப அருமை. இந்த படத்தை பார்க்கணும்னு இப்போதே ஆவலா இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகுது? உங்க கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க. இந்த படம் அமெரிக்கால ஆகஸ்ட் 2, 2025 அன்று ரிலீஸ் ஆகுது. நிச்சயம். உங்க குடும்பத்தோட திரையரங்குல இந்த சிந்திக்க வைக்கும் படத்தை அனுபவிக்க உங்களை அழைக்கிறோம். படத்தை பார்த்து மகிழுங்க. 2025-2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் பள்ளி சேர்க்கை பற்றிய முக்கிய தகவல்களை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தமிழ் மொழிய கத்துக்க ஆர்வமுள்ள குழந்தைகளுக்காக ஆஸ்டன்ல இருக்கிற தமிழ் பள்ளிகள் பத்தி நிறைய கேள்விகள் வருது. ஆமாம், பெற்றோர்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். முதலாவதாக ஆஸ்டன் தமிழ் ஸ்கூல் இருக்கு. இவங்க பதிவு ஜூலை 15ஆம் தேதியோட முடிஞ்சிடும். சோ விரைவா பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இவங்க பேசிஸ் சீடார் பார்க் 165 என் லேக்லைன் புல்வார்ட், சீடார் பார்க் TX 7861ல இருக்காங்க. நல்லது. அடுத்து ஆஸ்டன் செந்தமிழ் அகாடமி இருக்கு. இவங்க பதிவு இப்போதிருந்தே திறந்திருக்கு. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓபன் நவ். இவங்க பேசிஸ் ஃப்ளூகர்வில் 1217 10th ஸ்ட்ரீட், ஃப்ளூகர்வில் டெக்சாஸ் 7860ல செயல்படுறாங்க. அப்புறம் சென்ட்ரல் டெக்சாஸ் தமிழ் அகாடமியும் இருக்கு. இவங்களும் இப்ப பதிவு செய்யறதுக்கு திறந்து வச்சிருக்காங்க. இவங்க எல்சா இங்கிலாந்து எலிமெண்டரி 8801 பியாசன் ரான்ச் ரோட், ஆஸ்டன் 7871ல இருக்காங்க. அருமை. தென் ஆஸ்டன்ல இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு அப்டேட். சவுத் ஆஸ்டன் தமிழ் ஸ்கூல்ல பதிவை இன்னும் ஆரம்பிக்கல. ஆனாலும் ஆர்வமுள்ள பெற்றோர்கள் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்யலாம். இது தென்மேற்கு ஆஸ்டன் படுதியில இருக்கு. கடைசியா
கடைசியா வெஸ்ட் ஆஸ்டன் தமிழ் அகாடமியும் இப்ப பதிவு செய்யறதுக்கு திறந்திருக்கு. இவங்க பிரெஸ்பிடேரியன் சர்ச் ஆஃப் லேக் டிராவிஸ் 14820 ஹாமில்டன் பூல் ரோட் ஆஸ்டன் 7873ல இருக்காங்க. ஆமாம், ஆக மொத்தத்துல பெரும்பாலான பள்ளிகள்ல பதிவு இப்ப ஓபன்ல இருக்கு. ஆஸ்டின் தமிழ் ஸ்கூல்ல மட்டும் ஜூலை 15 கடைசி தேதிங்கிறதால அங்க சேர விரும்புறவங்க கொஞ்சம் வேகமா செயல்படணும். ஆமாம், இந்த தகவல்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். தமிழ் கத்துக்க குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் தனிப்பயணப்பட்ட சேவைக்காக அறியப்படும் ட்ரஸ்டட் ரியாலிட்டி பாபி மேத்யூ தலைமையிலானது. அவர்களின் ட்ரஸ்டட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வீட்டு உரிமையாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நம்பகமான மன அழுத்தமில்லாத தீர்வுகளை வழங்குகிறது. நீங்கள் வாங்கினாலும் விற்றாலும் அல்லது சொத்து மேலாண்மை தேவைப்பட்டாலும் அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள்.